الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக புகுத்துவது. புதிதாக புகுத்துவதை அனைத்தும் வழிகேடு. வழிகேடுகள் அனைத்தும் மனிதர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கையை இங்கே நான் உங்கள் முன்னே நினைவூட்டியவனாக என்னுடைய இந்த உரையை நான் கவனம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த பேச்சாளர் பயிற்சியை நிறைவு செய்துவிட்டு இன்று அந்த நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம். வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நான் உங்கள் முன்னே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தர்மம் செய்வோம். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாகத்தான் ஒவ்வொரு மனிதரும் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவராகணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்காக அவர் வச்சிருப்பாரு. இன்னும் சில பேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்காக இருக்கும். அதை நோக்கி அவர் பயணிக்கக்கூடியவராக இருப்பாரு. இன்னும் அதிகமான மக்கள் அதிகமான பொருளாதாரத்தை திரட்டி பொருளாதாரத்தை சம்பாதித்து அதுல பெரிய 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 தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்காக அவர் வச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு மனிதரும் ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். 2வது அத்தியாயம் 148வது வசனத்துல வலி குல்லி முஜஹத்துஹு வ முவல்லிஹா, இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னோக்கும் ஒரு இலக்கு இருக்குது. தன்னுடைய இலக்கை நோக்கி அவர் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசுறதை நாம பார்க்கிறோம். அப்படி எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நோக்கி நாம பயணிக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்திலே நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு இஸ்லாமியனா ஒரு இறை நம்பிக்கையான இருக்கிற ஒரு ஆண் பெண்ணோட அந்த இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் நன்மையின் பக்கம் போங்க, நீங்கள் நன்மையான காரியங்கள் முந்தி செல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நன்மையான காரியத்தையும் உங்களுடைய ஒரு இலக்காக நீங்க வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே சூரா பக்ரால அல்லாஹ் ஒரு சில சாராரை பத்தி அப்படியே அடுக்கி சொல்றான். 3வது 4வது வசனத்துல அல்லதீன யுமினூன பில் வைபி வ யுகீமுன ஸலாத், அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நபியே உமக்கு வழங்கியதிலிருந்தும் உமக்கு முன் வழங்கப்பட்ட அந்த வேதத்தை நம்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து நல் வழியில் அவர்கள் செலவு செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கொடுத்ததை அவருடைய பாதையில தர்மம் செய்பவர்களையும் ஒரு குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல பேசுறத நம்ம பார்க்கிறோம்.
தர்மம் செய்வது என்பது ஒரு இஸ்லாமியனோட ஒரு முக்கியமான பண்பா இருக்குது அப்படின்னு தெரியுது. நாம தர்மம் செய்தோம் அப்படின்னா அது நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அதே புகாரில 1417வது ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொன்ன ஒரு செய்தி, நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல பேரிச்சம்பழம் வந்து பெரிய விஷயமா, அந்த பேரிச்சம்பழத்தினுடைய சிறு துண்டையே நீங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி இந்த தர்மம் செய்யறத அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம பார்த்துக்கோங்க. ஆனா இன்று அல்லாஹ்வுடைய பாதையில நாம் தர்மம் செய்யறத நம்ம இஸ்லாமிய மக்கள், அதிகமான மக்கள் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துறத நாம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுறதுக்கு பல விதமான நன்மைகளும் சிறப்புகளும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான். பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுடைய பாதையில எப்போதான் செலவிடுவான், எந்த சூழ்நிலையில அவன் செலவிடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 134வது வசனத்துல சொல்லும் போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஒரு இறை நம்பிக்கையாக இருக்கிறானா அவன் வறுமையிலும் சரி வசதி வாய்ப்பிலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில அவன் செலவிடுவான். அவன்கிட்ட காசு இருக்க இல்லை அப்படிங்கிறத பத்தில கவலைப்பட மாட்டான். செல்வந்தரா இருந்தா மட்டும்தான் தர்மம் செய்யணும், நம்ம நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஒரு உண்மையான இறை நம்பிக்கையானா இருக்கிறானா அவன் கிட்ட காசு இருக்கு இல்லை அதை பத்தில அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான், அதை பார்க்க மாட்டான். அவன் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தனக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ, தன்னிடம் என்ன இருக்குதோ அதை ஒரு பங்கை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில அவன் செலவிடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற ஒரு இறை நம்பிக்கையாளோட பண்பா இருக்குது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹின் காலத்துல வாழ்ந்த அந்த நபி தோழர்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட காசெல்லாம் இருக்காது, இருக்கோ இல்லையோ அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடணுமா, அவங்க கிட்ட என்ன இருக்கோ காசு பொருள் என்ன இருக்கோ அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க தர்மம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஹதீஸ்ல புகாரி 2273வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்களிடத்தில் வந்து, இதா அமரனா பிஸ்ஸதகா, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில செலவிடுங்க அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிடுவாங்க. அப்படி அவர்கள் கட்டளையிட்டா பந்தலக அமுதனா இலசூகி, எங்களில் ஒருவர் கடைவீதியை நோக்கி போவாரு, ஃபயுஹாமிலு, அவர் மூட்டையை சுமப்பாரு, மூட்டையை சுமந்து முத்து தூணியை பற்றி வந்து தர்மம் செய்வாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த நபி தோழர்கள் எப்படியாவது அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யணுமா, கடைவீதிக்கு போய் மூட்டையை சுமந்தாவது அதன் பிறக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில வந்து செலவிடணும், தர்மம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல அன்று வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட காசெல்லாம் கிடையாது, அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவராக தான் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில எப்படியாவது நம்ம தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைவீதிக்கு போறாங்க, மூட்டையை சுமந்து வந்து தர்மம் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய நபித்தோர்களுடைய நிலை அப்படி இருந்திருக்கு. ஆனா நம்ம கிட்ட போதுமான அளவு பொருளாதாரம் காசு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுவதற்கு நாம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிற அந்த காசு குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஆனா அது டெவலப் ஆகும் வளரும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம விடுவோமா? உதாரணத்துக்கு ஒருத்தர் கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, அந்த காசை வந்து இன்னொருத்தர் அங்க வியாபாரம் செய்யறாரு, நேர்மையானவர் நியாயமானவர்,
அவர்கிட்ட கொண்டு போய் அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்தா அவருக்கு மாதம் மாதம் 10,000 ரூபாய் தருவாரு அப்படின்னு தெரிஞ்சா அவர் விடுவாரா? கொண்டு போய் கொடுப்பாரு. அப்போ இந்த இடத்துல கொடுக்க விடாம தடுப்பது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கொடுத்தால் குறைந்து விடும் அப்படிங்கிற உணர்வு. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், கொடுத்தால் குறைந்து விடும் என்று எண்ணி 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 உங்களுடைய பொருளாதாரத்தை நீ கஞ்சத்தனம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி 3வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்லும் போது, வலா யஹ்சபன்னல்லதீன யபஸலூன பிமா ஆதாஹுல்லாஹு மின் ஃபத்லிஹி, தனது அருளிலிருந்து அல்லாஹ் வழங்கியதில் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவருக்கு அது அவர் தமக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அவர்களுக்கு அது தீமை, கெட்டது. அவர்கள் எதை கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அதன் மூலம் மறுமை நாளில் அவர்கள் கழுத்துகளில் மாலையாக மாற்றப்படுவார்கள், கழுத்து நெரிக்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். நீ நல்லது நினைக்காதப்பா, சேர்த்து வச்சா நல்லது, கொடுக்காம இதுதான் நல்லது, தானே அதை வச்சுக்கிட்டா நல்லது நினைக்காத. நீ கொடு, அதுதான் உனக்கு நல்லது. கொடுக்க கொடுக்க வளருமே அப்படி உள்ளது. கொடுத்தால் மறுமையா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். அந்த நன்மை வேற, நல்லது வேற. நீ கொடுத்தால் அது வளரும், அதுவும் நல்லது. வளரும்னா எப்படி அது வளரும்? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 261வது வசனத்துல, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் மஸலி ஹப்பத்தின், ஒரு விதை இருக்கிறது. அன்பதத் சபஹ சனாபில, அந்த விதையை போட்டால் அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபீகுல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பத, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், போட்டது ஒரே ஒரு விதை, வந்தது 7 கதிர்கள். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள், 7 into 100 70 தானியங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்றான். அதோடு அல்லாஹ் நிறுத்தல. வல்லாஹி யுலாயிஃபு லிமன் யஷாஹு, தான் நாடியவருக்கு அல்லாஹ் பன்மடங்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து அவருக்கு சர்வ செய்யாரு. அது அவர்களுடைய இஸ்லாசை பொறுத்து. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பொருளாதாரம் என்ன வச்சிருக்காங்களோ அதை அவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவர்களுக்கு என்ன இருக்குதோ அது அவருக்கு கொடுக்குறாரு. இப்போ அதனால அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, தான் நாடியவர்களுக்கு நான் பன்மடங்காக கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் வாரி வாரி வழங்கிட வல்ல ரஹ்மான் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.